பாருங்க கோபி 65 எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த கோபி 65 பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சாதம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை பாசுமதி ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட் வரும்னே சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் பாயில் ஆகும்போது நீங்கள் குக்கர்லேயும் வடிக்கலாம், இல்லைன்னா சாதாரண ஒரு பவுலில் வச்சும் வடிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் சாதம் வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும், இல்லைன்னா அடியில் அந்த கஞ்சியெல்லாம் போய் ஒட்டிக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் விட்டுருக்கேன். இப்போ நான் அரிசி நல்லா நம்ம நார்மலாக 3 விசில் ஓட்டதாக இருந்தேன், இதுக்கு 2 விசில் விட்டு நல்லா அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த அரிசி பொலன்னு வரும்ல, அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கோபி ரெடியாக இருக்கு. இப்போ கொஞ்சமாக வந்து ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ராக் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பாயில் ஆகிற சமயத்தில் வந்து நான் வந்து காலிஃப்ளவர் எடுத்து போட போகிறேன். இந்த மாதிரி பாயில் ஆகிற சமயத்தில் முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூளை ஆட் பண்ணுறேன். ஸோ கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த அழுக்கு, அப்புறம் மெயினாக அந்த காலிஃப்ளவர் இருக்கிற புழு எல்லாமே அது பாயில் ஆகிற சமயத்தில் எல்லாமே வெளியில் வந்துடும். அப்புறம் நம்ம நீட்டாக அதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் தண்ணி நல்லா பாயில் ஆகி வந்துட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தேன்ல, இந்த காலிஃப்ளவர் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். இந்த காலிஃப்ளவரை கரெக்டாக நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 minutes அல்லது 6 to 7 minutes வந்து நல்லா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற புழு அழுக்கு எல்லாமே அதில் தங்கிடும். நல்லா பாயில் ஆகிற சமயத்தில் இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ 5 minutesக்கு அப்புறம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு அதை என்னென்ன பண்ணுறேங்கிறது மேரினேட் பண்ணுறதையும் காட்டுறேன். பாருங்க என்னென்ன ஆட் பண்ணுறங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா என்னோட குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்னே சொன்னால் ஒரு பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கம்மியாகவே வச்சுக்கோங்களேன், 1/4 டம்ளருக்கு அளவுக்கு ஒரு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ அதனால் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கால் டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த குவான்டிட்டிக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் காலிஃப்ளவரை மேரினேட் பண்ணி பிடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், ஸோ இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ காலிஃப்ளவர் வந்து அந்த பாயில் ஆகிட்டுருக்கு. 5 minutes கழிச்சு அதை எடுத்து இதில் புரட்டி எடுத்தேன்னா காலிஃப்ளவர் 65 எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் ரெடி. பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 minutes நல்லாவே பாயில் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இந்த ஆயில் ஸ்ட்ரெயினர் வச்சுருப்போம்ல, அதை போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வார்மாக இருக்கிற ஸ்டேஜில் நான் அதை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இப்போ பாருங்கள் இதெல்லாம் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங்கில் போட்டு மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இது நல்லா ஆறிடுச்சு, நல்லா வார்மாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். தண்ணி மட்டும் ஜாஸ்தி ஊற்றாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணுங்க. இங்கே பாருங்களேன், மிக்ஸ் பண்ணிங்கன்னா நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அதை அப்படியே சோக் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி நல்லா வந்து இதில் மிக்ஸ் ஆகிருக்கணும், இல்லைன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா போதும். ஓரளவுக்கு லைட்டாக இதில் அப்படியே மேரினேட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்தளவுக்கு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது நல்லா சோக்காகி எண்ணெயில் பொரிச்சு வரும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். அது எண்ணெயில் பொரிச்சு வரும்போது காட்டுறேன். இப்போ 1/2 hour அப்படியே விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட போகிறேன். எண்ணெயில் பொரிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸாக்டாக ஒரு 1/2 hour ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சோக்காகி வந்திருக்கு பாருங்களேன். ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கு இப்போ காமிச்சதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ எண்ணெய் நல்லா ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே இப்படி எடுத்து ஒன்றா எடுத்து இப்படி போட்டு விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விட்டுட்டு
நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். நல்லா ரெட்டிஷாக வர வரைக்கும் நீங்கள் பக்கத்துலேயே நின்று எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை லைட்டாக இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு பக்கத்துலேயே நின்றுந்தீங்கன்னா தான் அது நல்லா ரெட்டிஷ் ஆகும்போது தெரியும். கொஞ்சம் லேட் ஆகுது, எங்கேயாவது போய் உட்காந்துடாதீங்க. உட்காந்துட்டு நம்ம ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இது ஒரு மாதிரி கருகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்போயுமே உட்காரக்கூடாது. பக்கத்துலேயே நின்றுட்டு ஏதாவது சின்ன சின்ன வேலைகள்லாம் அந்த ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக வச்சு நான் திருப்பிகிட்டே இருக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் ரெட்டிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் காமிச்சிடுறேன். இது நல்லா இன்னும் ரெட்டிஷாக இருக்குள்ள நான் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் போகிற என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு காமிச்சிடுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர், கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன். எப்பவுமே ஜிஞ்சர் கம்மியாகவும் கார்லிக் ஜாஸ்தியாகவும் எடுத்துக்கோங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பீன்ஸ், கேரட் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. அதே மாதிரி பெரிய ஆனியனையும் நல்லா வெஜிடபிள் கட்டரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பிங்க் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் சில்லி சாஸும் சோயா சாஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் பண்ண போகிறது. கோபி ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் பண்ண போகிறது. அது எப்படி பண்ணுறங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெட்டிஷ் ஆகிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்களேன், செம்மையாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பேப்பர் டவலில் போட்டு நான் நல்லா ட்ரைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த எண்ணெயை வேறு இடத்துல மாற்றிட்டு இதே வானிலையில் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். இப்போ இதெல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த எண்ணெயை மாற்றிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் எப்படி பண்ணுறேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அது எப்படி பண்ணுறேங்கிறத காட்டுறேன். எண்ணெய் வேறு இதில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அதே எண்ணெயை கொஞ்சமாக வச்சுட்டு மீதி எல்லா எண்ணெயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் ஜிஞ்சர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எண்ணெய் சூடாகவே இருக்குது. ஜிஞ்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் கார்லிக் ஆட் பண்ணுறேன். இப்படி நல்லா தூவி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து அது நீட்டாக வந்து ஃப்ரை ஆகி வரைக்கும் இதாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஆனியன் ஆட் பண்ணுறேன். எப்பவுமே குவான்டிட்டி வந்து உங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா காலிஃப்ளவர்லேயும் ஆட் பண்ணியிருக்கனால. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட்டையும் ஆட் பண்ணுறேன். ஸோ பீன்ஸ், கேரட்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ பாருங்கள், பீன்ஸ், கேரட்டு, ஆனியனு, ஜிஞ்சர், ஃபஸ்ட்டு வந்து ஜிஞ்சர், அப்புறம் கார்லிக்கு, ஆனியனு, அப்புறம் பீன்ஸு, கேரட்டையும் ஆட் பண்ணிட்டேன். ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிங்க் சால்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஒரு 2 நிமிஷம். இது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன். பெப்பரையும் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு என்னென்ன சாஸ் ஆட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சோயா சாஸு வித்தவுட் சால்ட் இருக்கிறது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆட் பண்ணுவேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கிற ஸ்டேஜில் நான் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். சாதம் நல்லா பொலன்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சாதத்தை எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எல்லா சாதத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். சாதத்தெல்லாம் மேலே போட்டதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரிங் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதே இப்படி நல்லா போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, அல்லது கோபி 65 ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி பிடிச்ச ஃப்ரைட் ரைஸை டக்குன்னு எடுத்து போட்டுக்கோங்க. பொடிச்ச உடனே சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு எதுவும் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை போட்டுட்டு லைட்டாக இப்படி எல்லாம் மெதுவாக இப்படி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்படி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் பார்த்து பக்கமாக போட்டுக்கோங்க. இதில் சொல்ல மறந்துட்டேன், ரெட் சில்லி சாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணேன்.
அந்த பாட்டில் ஃப்ரிட்ஜிலேருந்து டக்குன்னு எடுத்தனால கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறனால மிக்ஸ் பண்ண முடியல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். ஏன்னா இது பிளேட்டில் வச்சு காட்டுறதுக்கு டைம் இல்லை, காலையில் பண்ணுறதுனால. இதை அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்களேன், நல்லா இந்த கோபியெல்லாம் மிக்ஸ் பண்ணி செம்மையாக வந்திருக்கு. கோபி உடையாமல் பார்த்துக்கோங்க. அப்படி நல்லா போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கோபி உடஞ்சிரும், சாப்பிடும்போது இருக்காது. ஸோ அதனால் கோபி வந்து இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதோட இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி வந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், காலையில் சூடாக அந்த கோபியோட டேஸ்ட்டும் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டும் செம்ம எம்மியாக இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க. ஏன்னா காலங்காலத்தில் ஒர்க் போகிற நேரத்தில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு போடுறது கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ சின்ன லைக் வந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் யூடியூபர்ஸ்க்கு. மறக்காமல் ஒரு சின்ன லைக்கை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.